வணக்கம். இது லங்காவ ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிபா வைரஸ் தொற்று அச்சுறுத்தலா? உண்மையான நிலவரம் வெளியானது. கல்வி சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுக்க சஜித் அணியினர் ஆதரவு. முல்லைத்தீவில் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. கிபுலோயா திட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளும் பங்கேற்குமா? வெளியான தகவல். சுதந்திர தினத்தை கரிநாள் என பிரகடனம் செய்து வடக்கு கிழக்கில் போராட்டம். பொதுமக்களை அணிதிரட்டும் யாழ் பல்கலை மாணவர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். நிபா வைரஸ் தொற்று தொடர்பில் இலங்கையில் எவ்வித அச்சுறுத்தல் நிலையும் இல்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு இலங்கை தயார் நிலையில் உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளை நாட்டில் உரியவாறு பேணிச் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாட்டு மக்களிடையே காலத்திற்கு காலம் ஏற்படும் வைரஸ் தொற்றுகள் தொடர்பில் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். அதனூடாக பெறப்படும் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தேவையான மருத்துவ சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு தற்போது இந்தியாவிலிருந்து அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். எனினும் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிபா வைரஸ் தொற்று குறித்து எவ்வித அச்சங்களும் பொதுமக்களுக்கு ஏற்பட தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு நாமும் எமது ஆதரவை தருகின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். பலவீனமான இந்த அரசின் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்கும் திட்டத்தில் 6ஆம் தர பாட அலகு சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுக்க தவறியதால் ஏராளமான பிள்ளைகள் இன்று பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். கல்வி சீர்திருத்தங்களை இடைநிறுத்திய பழியை எதிர்க்கட்சியினர் மீது போடுவதற்கு அரசு முயன்ற போதிலும் அந்த சீர்திருத்தங்களை தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசு இடைநிறுத்தியது. 6ஆம் தரம் முதல் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என லட்சக்கணக்கான பெற்றோர்கள் பிள்ளைகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் அரசு இதனை ஒத்திவைத்ததன் காரணமாக அவர்களின் எதிர்பார்ப்புகள் கானல் நீராக மாறிப்போயுள்ளன. எனவே கல்வித்துறையை சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடி ஆபாச விடயங்களை நீக்கி சரியாகவும் விரைந்ததும் இந்த வருடமே இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கல்வித்துறையில் முற்போக்காக செயற்படும் நிபுணர்கள் காணப்படுகின்றனர். அவர்களுடன் கலந்துரையாடி முற்போக்கான முடிவை எடுக்குமாறு யோசனை முன்வைக்கின்றேன். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக இந்த அரசு முறையான கலந்துரையாடலை முன்னெடுத்தால் எதிர்க்கட்சியும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தயார். இந்த சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பை பெற்றுத்தர நாம் தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினர் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியொன்றினை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவில் நெல் சந்தைப்படுத்தல் சபை நாளை அதாவது 28/1/2026 தொடக்கம் நெல் கொள்வனவினை நியாயமான விலையில் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இதன் மூலம் விவசாயிகள் அறுவடை செய்ய நெல்லை நியாயமான முறையில் விற்பனை செய்ய முடியும். அந்த வகையில் வெள்ளை சிவப்பு நாட்டரிசி கிலோ 120, சிவப்பு வெள்ளை சம்பா கிலோ 130, கீரிச்சம்பா கிலோ 140 ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்பட இருக்கின்றது. அத்தோடு கொள்வனவு செய்யப்படும் நெல் ஈரப்பதன் 14 வீதத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். நெல்லுடன் ஏனைய கலப்படங்கள் 1 வீதத்துக்குட்பட்டதாகவும் ஏனைய நெல்லினங்களின் கலப்பு 6 வீதத்துக்குட்பட்டதாகவும் சப்பி 9 வீதத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிபுலோயா திட்டத்தில் தமிழ் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துவதற்கு தமிழ் கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. எனினும் குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஸ்ரீடோலா கட்சியின் சார்பில் ஒருவரும் கலந்து கொண்டதாக வன்னி மாவட்ட உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த கூட்டம் இடம்பெற்ற போது அனைத்து தமிழ் கட்சிகளும் இந்த மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தருவார்களா, அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கையொப்பமிட்டு கிபுலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தூதரகங்களுக்கு கடிதங்களை அனுப்புவார்களா, அதற்கு தயாராக உள்ளார்களா என்ற கேள்வியை பொது அமைப்புகளின் சார்பில் ஒருவர் எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் இது தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்ததுடன் ஏற்கனவே தமிழ் கட்சிகள் கூடி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்ததெனினும் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மாத்திரமே கலந்து கொள்ளவில்லை என்ற போதிலும் அவர்களும் குறித்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக குறித்த கலந்துரையாடலின் போது தெரிவித்திருந்தார். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் திகதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலுச்சேர்க்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு மாணவர் ஒன்றிய பிரதிகள், அங்குள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள், பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிகளை சந்தித்து கலந்துரையாடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் எதிர்வரும் சில தினங்களுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களுக்கும் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் குறித்த கலந்துரையாடல்
கலந்துரையாடலை முன்னெடுக்க உள்ளனர். தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டு கடந்தும் சூழ்ந்துள்ள பேரினவாதத்திலிருந்து தமிழர் தாயகத்தை காத்திடவும் தலைமுறைகள் தாண்டிய இனத்தின் இருப்பிற்காகவும் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசர்க் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.